ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் 40வது ஸ்லோகம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 41வது ஸ்லோகத்தை பார்க்கணும். என்ன டாபிக்ல இப்ப பேசிக்கொண்டிருக்கார் கிருஷ்ணர் அப்படின்னா, எதனால் மனிதன் தூண்டப்பட்டு தவறுகள் செய்து, அதாவது அவனுக்கு இஷ்டமே இல்லைன்னா கூட எதனால் தூண்டப்பட்டு அவன் பாப காரியங்களை செய்கிறான். அதுதான் அர்ஜுனனுடைய கேள்வியாக இருக்கு. அவர் 2 விஷயத்தை அதுக்கு காரணமா சொன்னார். ஒண்ணு காமம், இன்னொன்னு குரோதம். இது ரெண்டுத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த குணத்தினால் இது உருவாகிறது அப்படின்னு சொன்னா, இது ரஜோ குணத்தினால உருவாகுது. அதுக்கு அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய விவேக சக்தியை அது மறைச்சிடுறது, திங்கிங் கெப்பாசிட்டி அதை மறைச்சிடுறது, டெல்யூஷனை உண்டு பண்றது அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கு 3 விதமான உதாரணங்கள் கொடுத்தார். இதை ஞானிகள் எப்பொழுதுமே நித்திய வைரியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதை எப்பொழுதுமே அது எதிரி ஞானிகளுக்கு அப்படின்னு. எப்படி ஞானிகளுக்கு அது எதிரி ஆகிறது அப்படின்னா, அதனுடைய இருப்பிடம் எது என்பதை அறிந்தவர்கள் ஞானிகள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கடைசியா பார்த்தோம். இருப்பிடம் எது அப்படின்னா, இந்திரியம், மனம், புத்தி. இந்திரியங்கள், மனம், புத்தி, இந்த 3 இடத்துலதான் அதனுடைய இருப்பிடமானது இருக்கு. இந்த கேட்ச் தெம் யங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க மடத்துல, ராமகிருஷ்ண மடத்துல. எவ்ரி இயர் இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அதுக்கு என்ன இது அப்படின்னா, இளமையில இருக்கக்கூடிய, சின்ன வயசுல இருக்கக்கூடியவர்களை பள்ளிக்கூடங்களில் அல்லது கல்லூரிகளில் படிக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறது. அப்பவே பிடிச்சிருப்பா அவனை. இந்த சின்ன குழந்தைகிட்ட ஒரு நல்ல வேல்யூ சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அது கற்பூர புத்தி அப்படியே பிடிச்சுக்கும். அது என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் அந்த வேல்யூவை விடவே விடாது. எப்ப வரைக்கும் அப்படின்னா, நிஜமாவே இது யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களே அதை மீறத பார்த்தா, அப்ப அதுக்கு அந்த வேல்யூல ஒரு மதிப்பு வராது. சில சமயம் நம்ம கிட்டயே கேட்கும், நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, ஆனா நீ இப்ப சொன்னியே அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த வேல்யூ எடுத்த உடனே உள்ள போயிடும். அதனாலதான் அந்த கேட்ச் தெம் யங் அப்படின்னு அந்த சின்ன வயசுலயே அதை கொடுக்கறது. அந்த மாதிரி இங்க நாம கேட்ச் த பேஸ், எது நமக்கு பேஸா இருக்கோ அதை நம்ம அட்டாக் பண்ணணும். எங்க அதிஷ்டானம், எங்க இருப்பிடம் இருக்கிறதோ, இந்த காமமும் குரோதமும் எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துலயே அதை வெளியில ஏத்தணும். அதுதான் நாம பண்ணக்கூடிய முக்கியமான வேலை. அப்படிங்கறதுதான் நம்ம இந்திரியாணி மனோபுத்தி புத்திகி அஸ்யாதிஷ்டானம் உச்சியதே. அங்கதான் அதற்கு அதிஷ்டானம், அதிஷ்டானம் இந்திரியாணி மனோபுத்திகி உச்சியதே அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கதான் அது இருக்கு. ஏதை விமோகயத்யேஷ ஞானம் ஆவருத்திய தேகினம். இது என்ன பண்றது அப்படின்னா, என்னுடைய புத்தி சக்தியை இது மறைச்சுடுறது. அதனாலதான் என்னால யோசிக்க கூட முடியல, இது சரியா தப்பா. எனக்கு ஒரு ஆசை ஏற்படும் பொழுது அந்த ஆசையை வேலிடேட் பண்றதுக்கு எனக்கு புத்தி வேண்டிருக்கு. அந்த வேலிடேஷன் கெப்பாசிட்டியே எனக்கு இல்லாம போயிடுது. அப்போ நான் தப்பு பண்றதுக்கு துணியறேன். தப்பு பண்ணியாவது அந்த ஆசையை நான் தீர்த்து கொள்வதற்கு நான் முயற்சி பண்றேன். அதனாலதான் நான் தூண்டப்பட்டு நான் பாபத்தை செய்கிறேன். நியோஜித அப்படின்னு சொல்லியிருக்க கிருஷ்ணரோட அந்த அர்ஜுனனோட கேள்வி, அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன் அப்பி. அவனுக்கு இஷ்டமே இல்லை, பாபத்தினுடைய பலன் துன்பம் என்பது அவனுக்கு இஷ்டமே இல்லை. அப்ப எதை உத்தேசிச்சு எதனால் தூண்டப்படுகிறான் அவன் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கதான் நமக்கு விடை என்னன்னா, அவனுக்கு எங்க அது உட்கார்ந்து இருக்குன்னா, இந்திரியம், மனம், புத்தி, இதுல உட்கார்ந்துருக்குப்பா அந்த காமமும் குரோதமும். இதை வெளியேற்றிய அந்த என்ட்ரி பாயிண்ட்லயே கட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு அதனால ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப அடுத்தது அவர் அதுக்கு உபாயம்னு சொல்றார். இதுதான் விஷயம். இதனாலதான் ஞானிகளுக்கு அது நித்திய வைரியா இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்றேன் அப்படின்னு. ஏதோ இவங்களுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை. ஸ்டூடெண்ட்டை அட்ரஸ் பண்ணணும். நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட இது உனக்கு இது இப்படி பொருந்தும் அப்படிங்கறத நம்ம அட்ரஸ் பண்ணினா தானே ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த விஷயம் போய் சேரும். அதைத்தான் அடுத்தது பண்ண போற. இப்ப நம்ம 41வது ஸ்லோகத்தை நம்ம படிக்கலாம். சொல்றேன். தஸ்மாத்வமிந்திரியாண்யாதௌ
नियम्य परदर्शभ आत्मानं प्रजहिह्येनं ज्ञानविज्ञाननाशनम् इन्द्रियाणि पारण्या कुन्द्रियेभ्य परं मनः मनसस्तु परा बुद्धिर्यो बुद्धे परतस्तुषः एवं बुद्धे परं भूत्वा संस्थाप्यात्मानमात्मना जहि शत्रुं महाबाहो कामरूपं दुराशदम्. என்ன சொல்ற? தஸ்மாத் த்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப. ஆதவ் அப்படின்னா முதலில், தஸ்மாத் எனவே, ஆகையினாலே. நீ ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணணும்? முதல்ல நீ பண்ண வேண்டியது என்ன? த்வம் இந்திரியாணி நியம்ய, அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தஸ்மாத் எனவே, த்வம் நீ, ஆதவ் முதலில், இந்திரியாணி நியம்ய பொறிகளை, நம்முடைய புலன்களை, புலன் இன்ப பொருட்கள் நோக்கி போகாமல், நியம்ய நெறிப்படுத்தி, பிரஜாகி, பிரஜாகினா அதை விட்டு விட்டு, அல்லது அது அந்த ஒரு புலன்களை நோக்கி போவதிலிருந்து ஜெயித்து கொண்டு வந்து அப்படின்னு. ஏனம் பாப்மானம், ஏன்னா இந்த பாபத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த காமக்ரோதங்கள் ஞான விஞ்ஞான நாசனம், ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அது அழிக்கிறது. ரெண்டு வார்த்தை, இப்ப ஒரு வார்த்தை புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகுது, விஞ்ஞானம்ங்கிற வார்த்தை புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகுது. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த வார்த்தைகள். இங்க புதுசா வார்த்தைகள் பிரஜகிங்கிறது இருக்கு, நியம்யங்கிறது இருக்கு. இந்த விஞ்ஞானம்ங்கிறது பின்னாடி 7வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு ரொம்ப விரிவாவே ஒரு அத்தியாயமே கொடுக்குற விஞ்ஞானம் பத்தி அங்க நம்ம நிறைய படிப்போம். ஆனா இங்க நம்ம இன்ட்ரடியூஸ் ஆயிக்க போறோம் இந்த விஷயத்துக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இதன் ஆகையினால இத்தனை சொன்னேனே அப்பா, எதனால இந்த இது வந்தது, காமம் குரோதம்ங்கிறது எங்க இருக்கு, என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொன்னேனே, இதனால இங்க ஞானினோ நித்திய வைரினா அப்படிங்கறத நீ புரிஞ்சு கொண்டாயானால் நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த காமக்ரோதங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்திரியங்களை நீ நியமனம், கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். பதஞ்சலி யோக சூத்திரத்துல யம நியமங்கள் அப்படின்னே இருக்கு. யம நியம பிராணாயாம பிரத்யாகார ஆசனா தியானம் சமாதி இப்படின்னு அஷ்டாங்க யோகத்துல முதல்ல கொடுத்திருக்கப்படுறது என்ன அப்படின்னா யம நியமம் அப்படிங்கிறது. எந்த ஆன்மீக சாதனை ஆளனா இருந்தாலும் அவன் முதல்ல தன்னை தயார்படுத்தி கொள்ளணும்னா நற்குணங்களை முதல்ல தயார்படுத்தி, நல்ல பண்புகள் தயார்படுத்திக்கணும். நம்ம மனசை நல்ல பண்புள்ள மனமாக வைத்துக் கொள்ளணும்னு சொன்னா, அப்ப சில விஷயங்களை நாம விடணும், சில விஷயங்களை நாம கடைபிடிக்கணும். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இதைத்தான் நாம அருளுடைமை இன்ட்ரோடக்ஷன்ல கூட பார்த்தோம். விரதம் அப்படின்னா என்ன, இன்ன விஷயங்களை விடுவேன், இன்னவற்றை கொள்வேன் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்வதுதான் விரதம் அப்படின்னு பரிமேலழகர் சொன்னார்னு சொன்னேன். ஞாபகம் வச்சிருப்பீங்க, அதனால நான் இப்ப ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. அதுதான் நான் ஒரு ஆன்மீக சாதனையாளனுக்கு முதல் படி என்னன்னா, தன்னை திருத்திக் கொள்வதுதான் முதல் படி. நமக்கு தான் தெரியும் நம்ம கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. யார்கிட்டயாவது சொல்லி என் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு 1 ஸ்கொயர் நோட்டு ஃபுல்லா எழுதி கொடுப்பாங்க. படிக்க நம்மளால முடியுமான்னா முடியாது, கோபமா வரும். நீ யாரு என்ன சொல்றதுக்கு, நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்க தோணும். அதனால அடுத்தவர்களுடைய இது பார்வையில நாம எப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. நம் பார்வையில நாம எப்படி இருக்கோம், நம் பார்வை என்று சொல்லும் பொழுது சாஸ்திர பார்வையில நாம எப்படி இருக்கோம், சாஸ்திரம் நம்மளை எப்படி இருக்க சொல்றது, அதுபடிதான் நாம இருக்கணும். இப்ப யமம் அப்படின்னு சொன்னா அஹிம்சையை கடைபிடிக்கணும், சத்தியத்தையே பேசணும், திருடக்கூடாது, இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, வெக்காமை படிச்சிருக்கோம், திருடக்கூடாது, இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிரம்மச்சரிய நிஷ்டையில இருக்கணும், எப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனையிலேயே நாம் இருந்து கொண்டிருக்கணும், சரியான ஒரு வாழ்க்கை முறையை நாம வாழணும், அனாவசியமான ஆசைகள் நமக்கு இருக்கக்கூடாது, அபரிக்கிரகம், எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய புத்தியானது நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் யமத்துல சொல்லி இருக்கு. அதே மாதிரி நியமம்னா இதையெல்லாம் நீ கடைபிடிக்கணும், இப்படித்தான் நீ வாழ்க்கையை வாழணும், சுத்தமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சௌச்சம், ஃபர்ஸ்ட் இதுவே அதுதான். முதல்ல நான் அதெல்லாம் இல்லைங்க, இது என்ன வீடா இல்லைன்னா மியூசியமா அப்படின்னு கேட்பாங்க சில பேர்.
வீட்டை கந்தரகோலமா போட்டுட்டு அந்தந்த இடத்துல விழுத்த துணி விழுத்த இடத்துல, படிச்ச புஸ்து படிச்ச இடத்துல, காப்பி டம்ளர் அங்கேயே. என்ன பிரயோஜனம் அதனால? ஈவன் வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ்லாம் கூட இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு தான் நம்மளுக்கு உடனே போய் பார்ப்போம். நம்ம அவங்க சொன்னா நமக்கு கரெக்ட். இங்க நமக்கு பதஞ்சலி முதல்ல எடுத்த உடனே சொல்றா, நீ முதல்ல சுத்தமா இல்லையா? வெளியில பாக்கிய சுத்தம் தான் ஆந்திர சுத்தத்துக்கு காரணமா இருக்க முடியும். வெளியில ஒரே அழுக்கும் பிழுக்குமா இருந்ததுன்னா, அது ஒரே கசடுமா இருந்ததுன்னா, உள்ள மட்டும் மனசு எப்படி சுத்தமா இருக்கும் அது? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனாலதான் சௌச்சம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்ற. 2 சௌச்சமும் பண்ணணும். வெளிய சௌச்சமும் உண்டு, ஆந்திர சௌச்சமும் உண்டு. ஆந்திர சௌச்சம்னா இன்னர் கிளென்லினஸ். நம்ம புத்தியில நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும். யார் மேலேயும் இதுக்குதான் நம்ம வந்து திருக்குறளை சேர்ந்து படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுக்குதான் காரணம். ரொம்ப ரொம்ப முக்கியமா படிச்சே ஆகணுங்கிறதுக்கு சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், இந்த இந்த சாஸ்திரங்களை நல்லா புரிந்து கொண்டாதான் திருக்குறள்ல எதற்காக அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறதே முதல்ல நமக்கு புரியும். பேஸ் இங்கேருந்து தான் வந்திருக்குங்கிறது நமக்கு அப்பதான் அந்த விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்புறம் திருக்குறள் வேற, பகவத்கீதை வேற, வேதங்கள் வேறங்கிற அந்த பிரிவு மனப்பான்மையே நமக்கு வரவே வராது. ஏதோ பாஷையில தான் வேற வேறையா இருக்குமே தவிர சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக புரிய ஆரம்பிக்கும். முதல்ல சௌச்சம் இருக்கு, அதாவது ஒரு சுத்தம் இருந்தாதான் அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும். நீங்களே பாருங்க, ஒரு ஷெல்ஃபை கிளீன் பண்ணினோம்னா நமக்கே பாக்குறதுக்கு அப்பாடி கொஞ்சம் நீட்டா இருக்கு, பிரசன்டபிளா இருக்கு, தூசி இல்ல, நிம்மதியா இருக்கு. அது என்னவோ மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அப்சர்வ் பண்ண வேண்டியது. அப்சர்வ்னா கடைபிடிக்கணும். இந்த கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இதை சொல்லி. அப்புறம் தவம்னா என்ன? யாருக்கும் கெடுதல் பண்ணாம நான் என்னுடைய காரியங்களை இறை சிந்தனையில் என்னுடைய நேரத்தை முறையாக செலவு செய்வது அப்படிங்கிறது தான் முதல் தவமே. உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவத்திற்கு உருன்னா என்ன? தட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் தபஸ் அப்படின்னு அர்த்தம். இதை விட ஈஸியா எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். தவம்னே ஒரு அதிகாரமே கொடுக்கிறார். நம்ம பார்க்க போறோம். தவம், துறவு இதெல்லாம் வந்து நம்மளை மேம்படுத்தி கொள்வதற்கான அருமையான அதிகாரங்கள். நம்ம இப்ப அங்கேயும் இதே டாபிக் படிக்கிறதுனால ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கு. இப்ப சிந்திக்கிறச்சே சேர்த்து. அப்புறம் என்ன அப்படின்னா சுவாத்தியாயம். நம்ம இந்த நியமத்துல சுவாத்தியாயம் முக்கியமா பண்ணணும். சுவாத்தியாயம்னா என்னன்னா, நாம என்ன படிக்கிறோமோ அதை டெய்லி படிக்கணும். நான் ஒரு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருப்பேன். தினமும் ஒரு அத்தியாயமாவது பாராயணம் செய்தே ஆகணும். ஒரு அதிகாரம் திருக்குறள் பாராயணம் செய்யணும், ஒரு அத்தியாயம் பகவத்கீதை பாராயணம் செய்யணும். நான் இதுல இப்ப சொல்லல, சௌந்தரிய லஹரி கிளாஸ் எடுக்கிறதுல இருந்தே நான் சொல்லி கொண்டிருக்கேன். சௌந்தரிய லஹரியில இன்னைக்கு 10 ஸ்லோகம் படிச்சோமா, டெய்லி ஒரு 10 ஸ்லோகம் படிப்போம். ரொம்ப பெருசா அப்படியே எடுத்து கட்டி இது பண்ண போறது இல்ல. 10 ஸ்லோகம் சௌந்தரிய லஹரி, 10 ஸ்லோகம் சிவானந்த லஹரி, ஒரு அத்தியாயம் ஒரு அதிகாரம் திருக்குறள், ஒரே ஒரு அத்தியாயம் பகவத்கீதை. மிஞ்சி போனா 1 மணி நேரம் நமக்கான நேரம். சுவாத்தியாயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் இது என்ன பிரயோஜனம்னா, மைண்ட்ல ரொம்ப சர்ஃபேஸ்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு முடியாத நேரங்கள்ல மேல வரும். மனசுல திங்கிங்க்கு வரும். சர்ஃபேஸ்ல என்ன இருக்கணும்? பகவத் சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். வேற ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அது வரும். அப்புறம் அது வர்றதுனால நமக்கு பிரயோஜனமே கிடையாது. லாஸ்ட் தாட் என்ன இருக்கோ அதுதான் நீ அடுத்ததுல வர அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணரே சொல்லுவார் பின்னாடி 8வது அத்தியாயத்துல. அப்ப நீ லாஸ்ட் தாட்டை ரொம்ப கேர்ஃபுல்லா வைக்கணும். லாஸ்ட் தாட்ல பாத்துக்கலாங்க. லாஸ்ட் தாட் ஓகே, நம்ம லாஸ்ட்ல பாக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம ரொம்ப லெத்தார்ஜிக்கா கேஷுவலாலாம் லைஃபை எடுத்துக்க முடியாது. எது லாஸ்ட் தாட்னு எப்படி தெரியும்? அது சொல்லவே முடியாது. இது லாஸ்ட் மொமெண்ட்னு தெரியுமா நமக்கு? அந்த சஸ்பென்ஸ் பகவான் வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு இத்தனை ஒழுக்கமே இருக்கு. இல்லைன்னா ஒழுக்கம்ங்கிறதே உலகத்துல இருக்கவே இருக்காது. கொஞ்சம் இத்தனை அளவுக்காவது ஒழுக்கம் இருக்கும். அப்ப சுவாத்தியாயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா நியமத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஈஸ்வர பிரணிதானம். எதை பண்ணினாலும் அது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த பக்தி உணர்வோட நாம இருக்கணும். இப்போ இது எல்லாமே என்னன்னா நியமங்கள் சொன்னேன். இப்ப இது எல்லாமே நியமங்கள்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அப்சர்வ்னா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த நியமங்கள். அதெல்லாம் பிராக்டிக்கல் லைஃப்ல பாசிபிள் இல்லைங்கிறது எல்லாம் சால்ஜாப்பு, சொல்லவே முடியாது. அந்த மாதிரி
எப்போ நாம இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ நிச்சயமாக நம்மால் முடியும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அது முடியுங்கிறதுனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றார், தஸ்மாத் ஆகையால் இந்திரியாணி நியம்ய. எப்போ நியம்ய? ஆதவ் நியம்ய. ஃபர்ஸ்ட் நீ அதை பண்ணப்பா. உன்னோட முதல் வேலை என்ன தெரியுமா? இந்திரியாணி நியம்ய. நீ இந்திரியங்களை நன்றாக நெறிப்படுத்திக் கொள். நான் நெறிப்படுத்திக்கிறேன். எப்படி நெறிப்படுத்துறது? என்னோட இந்திரியங்களை இது ஏன் நெறிப்படுத்தணும் அப்படின்னா, இந்த இந்திரியங்கள், இந்த மனசுங்கிறதுல சத்வம் ரஜஸ் தமோ குணங்கள் மூன்றுமே இந்த மனதில் வந்து 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 மாறி மாறி இருந்து கொண்டிருக்கு. மனது சத்துவ சொரூபம், மற்றிரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினால் போம். கைவல்யனவனி. ஏற்கனவே சுவாபாவிகமா நம்ம மனசு அமைதியைத்தான் நாடுகிறது. யாருக்காவது பிடிக்குமா? பேய் இறைச்சல் இருக்கிற ஒரு இடத்துல யாருக்காவது இருக்க முடியுமா? யாராலையும் இருக்க முடியாது. யாருக்குமே அது விரும்பி இருக்க முடியாது. மனசு இயற்கையாக சத்துவ குணத்தை தான் விரும்புகிறது. ஆனா நம்ம சுபாவத்தினால, பூர்வ வாசனைகள்னால, நமக்கு நம்மளோட வினை பயன்கள்னால திடீர்னு ரஜோகுணம் மேலே ஏறிடுறது, திடீர்னு தமோ குணம் மேலே ஏறிடுறது. இது ரெண்டையும் நாம கொஞ்சம் அப்படி இருங்கப்பா, கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் படிக்கணும், நான் கொஞ்சம் முன்னேறணும், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டோம்னா தான் நாம கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். அப்படிங்கிறதுனாலதான் அங்க அப்படி சொல்றார். அவ மற்றிரண்டும் வந்து கலந்தன, அவற்றை மாற்றினால் போம் அப்படின்னு சொல்றார். இந்த இந்திரியங்களை எப்படி நான் நியமம் பண்றது அப்படின்னு இந்த 5 விஷயம் சொல்லியிருக்கேன். சுத்தமா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்க. சுத்தமா இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியுங்கிறத தெரிந்து கொண்டு சந்தோஷமான விஷயங்களில் நாம் நம் மனதை ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுவாத்தியாயம் இருக்கணும், இது ஈஸ்வர பிரணிதானம் இருக்கணும், தபஸ் இருக்கணும். அப்ப இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா மனசு இதெல்லாம் தான் சாஸ்திர ரூபமாக மனசை நியமனம் பண்றது. நான் மனசை நியமம்னா நெறிப்படுத்துறது, நெறியில் வைப்பது அப்படின்னு அர்த்தம். அப்ப ரஜோ குணங்களும் தமோ குணங்களும் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது, இவங்க கிட்ட நம்ம வாலாட்டவே முடியாதுன்னு கொஞ்சம் இறங்கி போயிடும். அது அந்த அளவுக்கு அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணறதுக்கு அளவே பண்ண மாட்டோம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு மாடை தொழுவத்துல கட்டுறாங்கன்னாக்க இந்த இப்ப இப்ப நிறைய சிமெண்ட்ல எல்லாம் கட்டி கட்டி போட்டு அந்த இடத்துல போய் போய் சாப்பிட்டுட்டு வர மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த இதுல ஒரு கட்டைய ஊனிருப்பாங்க. இதுல மண்ணு தரையில ஒரு கட்டைய ஊனிட்டு அதுல ஒரு கயத்தை கட்டி கயத்தை மாட்டுல கட்டிருப்பாங்க. கயறு 1 மீட்டர் இருந்தா மாத்தோட டயாமீட்டர் சுத்தறதுக்கான அளவு எதுன்னா 1 மீட்டர் தான். கயிறு 2 மீட்டர்னா மாட்டு சுத்தறதுக்கு அளவு என்னன்னா 2 மீட்டர் தான். கயிறை தாண்டி கயிறோட அளவை தாண்டி இந்த மாடு வெளியில போக முடியாது. இந்த கயிறை நிர்ணயம் பண்றது யாருன்னா மாட்டை பராமரிக்கக்கூடியவன் அந்த கயிறை நிர்ணயம் பண்றான். இந்த கயிறு நிர்ணயம் பண்ணி இந்த மாட்டை இந்த அளவு சுத்தி 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 அது பழகிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கயிறு இல்லைனாலும் அது அவ்வளவுதான் சுத்தும். இதேதான் நம்ம மனசும். நம்ம மனசுக்கு நீ இதுலதான் நீ ஈடுபடணும்னு நாம கொடுத்து கொண்டே இருந்தோம்னா அப்ப என்ன பண்ணும்னா அதைத்தான் அது விரும்ப ஆரம்பிக்கும். இதுதான் மனசினுடைய ஒரு பிரபாவம். நாம நினைத்து கொண்டிருக்கோம் என்ன பண்றது, அது ஒரு ஆசையா இருக்காதா, 4 பேர் பண்ணும்போது நம்ம அங்க போகணும்னு இருக்காதா, நம்மளும் பார்க்க வேண்டாமா, லைஃப் இஸ் டு என்ஜாய், இப்படி எல்லாம் நம்மளுக்கு நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீ எப்படி வாழ்க்கையில என்ஜாய் பண்ணாம இருக்க? என் மனம் நான் சொல்படி கேட்கணும், என் வார்த்தையை என் மனசு கேட்கணும், அதுக்கு நான் அதை நெறிப்படுத்தணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த விஷயத்தை பத்தி பேசும் பொழுது ரொம்ப அழகான உதாரணம் சொல்லும். உதாரணம்ங்கிறத விட வழி சொல்ற. உதாரணம்னு இல்லது வழி. என்ன பண்ணணும்? உனக்கு என்ன காமம் ஜாஸ்தியா இருக்கா? என்ன ஆசை இருக்கா? என்ன ஆசை இருக்கு? நிறைய ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கா? நிறைய நகை போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கா? நீ என்ன பண்ற தெரியுமா? நீ வீட்டுல வச்சிருக்கியே ஒரு கண்ணன் விக்கிரகம், வாங்கி போடு. டெய்லி புது ட்ரெஸ் வாங்கிப்போ, டெய்லி புதுசா நகை வாங்கிப்போ, நல்லா அதுக்கு அழகா திருமஞ்சனம் பண்ணு, நல்லா அதுக்கு அலங்காரம் பண்ணு, நிறைய பூ வாங்கி கட்டி போடு. அந்த உனக்கு என்னெல்லாம் அலங்காரம் பண்ண எஸ்தட்டிக்ஸ்ல எவ்வளவெல்லாம் ஆசை இருக்கோ இங்க பண்ணிக்கிறதுக்கு அங்க பண்ணு. என்ன ஆகும்? மனசு, அந்த மனசு இதுக்கு பேர் தான் சப்ளிமேஷன் அப்படின்னு பேர். உனக்கு நிறைய கேட்கணும்னு ஆசையா இருக்கா? பகவானுடைய இதை கேளு, நல்ல விஷயங்களை, பகவான் பேசின விஷயங்களை, பகவானுடைய சொற்களை, அவனுடைய புகழ் மொழிகளை அதெல்லாம் கேளு. இருள் சேர் இரு வினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நம்ம வள்ளுவர் நமக்கு உடனே கைக்கு கொடுப்பாரு எல்லா விஷயத்துக்கும். அப்போ இந்த மடை இதுக்கு பேர் தான் என்னன்னா
சப்ளிமேஷன். 2 வழியில மனசை கையாளலாம். ஒண்ணு வந்து சப்ரஷன், நீ இதை பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் டூ அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த லேட்டஸ்டா லேட்டஸ்டானா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த விஷயம். ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுனா அதுக்கு வந்து தண்டனை என்னன்னா, ஒரு ரூமோட ஓரத்துல போய் அங்க உட்காரணும். அது தண்டனை. அதாவது அத அப்படின்னு திட்டுறது அடிக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அத கொஞ்ச நேரம் இங்க உட்காருறது, அதுதான் அந்த இந்த டைம், இவ்வளவு டைம் வரைக்கும் நீ இருக்கணும் அப்படின்னு எல்லாம் தண்டனை எல்லாம் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ மனசுக்கு வந்து நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சப்ரஸ் பண்ணினா என்ன ஆகும்னா, எங்கேயான ஒரு சான்ஸ் அதுக்கு வெளியில வரத்துக்கு சான்ஸ் கிடைச்சா முன்ன சப்ரஸ் பண்ணினதை விட பல மடங்கு அதிகமாக அது வெளிப்படும். அப்படி வெளிப்படும் பொழுது என் கண்ட்ரோல்லே அது இருக்காது. அதனாலதான் இவர் குருதேவர் சொல்ற இந்த இந்த வழி இருக்கே, 5 புலன்களுக்கான விஷயங்களையும் பகவானோட கனெக்ட் பண்ணு. அப்படி கனெக்ட் பண்ணினியான என்ன ஆகும், அதுக்கு பேர் சப்ளிமேஷன் அப்படின்னு பேர். சப்ளிமேஷன் மடை மாற்றுதல். எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு கோபம் இருக்கு, எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு, இன்னைக்கு யாரையா திட்டியே ஆகணும், போய் பகவானையே திட்டு. நீதானே அந்த அந்த உபாதிக்குள்ள இருக்கிறது, நீதானே. நீ இப்படி நடந்துக்கிறதுனால எனக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருக்கு, உனக்கு என் கஷ்டம் புரியுறதா புரியலையான்னு நீ அங்க பகவான்கிட்டயே போய் சண்டை போடு. அந்த அந்த சண்டை போடணும்ன்ற அரிசி முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த மனசு சும்மா இருக்க போறது இல்லை, அது பாட்டுக்கு இருந்துரும். சரி நான் சொல்லியாச்சு திட்டியாச்சும் முடிஞ்சு போச்சு. கோபம் வந்தாலும் அவன்கிட்டயே காட்டு. உனக்கு பேரா இது இருக்கா, லோப புத்தி இருக்கா, யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டியா? அப்போ பகவான் மேல உனக்கு இருக்கிற பிரேமை இருக்குல்ல, அன்பு இருக்குல்ல, அதை நீ நிறைய வளர்த்துக்கோ. அதுதான் உனக்கு பகவான் என்னோடவன், நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லு. எப்படியோ நீ எல்லாத்தையும் வந்து பகவானோட கனெக்ட் பண்ணிவிடு. அந்த பகவானோட கனெக்ட் பண்ணும், தட் இஸ் கால்ட் அஸ் சப்ளிமேஷன். நியமம் பண்றது அப்படி. அதுக்குதான் நம்ம அத்வைதத்தை வந்து வரட்டு அத்வைதம்னு நம்ம வச்சுக்கிறதே கிடையாது. அத்வைத்தம் எப்போ நமக்கு ரொம்ப பிரயோஜனப்படும்னா, பக்தியோடு கூடினதாக அது இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு அது ரொம்ப பிரயோஜனப்படும். அதனாலதான் ரமண மகரிஷி சொல்றார், நீ ஆத்மாவை உணர வேண்டும். அந்த ஆத்மாவை உணரும் பொழுது பக்தியோடு கூட உன்னுடைய அனுஷ்டானங்கள் இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் பக்தி இல்லாம வெறும் அத்வைத்தம்ங்கிறது நமக்கு யூஸ் ஆகாது. இந்த பக்திங்கிறத நாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அதுலயும் போய் ரொம்ப விழுந்து நம்ம மாட்டிக்க கூடாது. நம்ம எந்த இடத்துலயுமே வந்து மாட்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. எல்லா இடங்கள்லையும் நம்மளுடைய மன அமைதி, மன விடுதலை, இதுலதான் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இந்த சப்ளிமேஷனை நாம பண்ணணும். பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மனசு இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட புத்திய வந்து மயங்க வச்சு டெலியூஷன்னா என்ன, மோகம். இந்த மோகம் வந்து என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு டிபெண்டன்ஸை கிரியேட் பண்ணும். இப்போ அர்ஜுனனுக்கு முதல் அத்தியாயத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாததுனால ஏற்படுற மயக்கம், மோகம், விஷாதம். இந்த விஷாதம் என்னாச்சு, அவனால டிசைட் பண்ண முடியும், வெதர் டு ஃபைட் ஆர் நாட் டு ஃபைட், டிசைட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்றான் அவன் போய் கிருஷ்ணர் மேல டிபெண்ட் பண்ண. அவன் இஸ் லீனிங் ஆன் கிருஷ்ணா. அவன் வந்து கேட்கிறான், என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. இந்த டிபெண்டன்ஸ் இருக்கே, நமக்கு நம்மளோட மயக்கமானது, நம்மளுடைய முடிவெடுக்க முடியாத தன்மையானது என்ன, இந்த உலக பொருட்களின் மீது டிபெண்ட் ஆகிட்டு நான் வந்து வேர்ல்டு டிபெண்டா போயிடுது. நான் வேர்ல்டு டிபெண்டா போனேன்னா என்ன ஆகும், எனக்கு இன்பம் கொடுக்கறது எனக்கு முன்னாடி இருக்கிற பொருட்கள் தான் எனக்கு இன்பம் கொடுக்கறது. அதெல்லாம் இருந்ததுனாதான் என்னால ஹாப்பியா இருக்க முடியும். என் ஹாப்பினஸ்ஸே இவங்களை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு, இந்த சிச்சுவேஷனை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு, இந்த மனிதர்களை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு, இந்த பொருட்கள் தான் டிபெண்ட் பண்ணிருக்குன்னு நாமளா ஒரு கற்பனையில நிற்போம். அப்போ நாம எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே சரியான முடிவாக இருக்காது. இதுல இருந்து நாம வெளியில வரணும்னா இந்த மோகம், இந்த மயக்கம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அப்போ நமக்கு என்ன முக்கியமா தெரியணும்னா, எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முதல்ல தெரியும். ஏன் நமக்கு நீ இதுல டிபெண்ட் ஆகாத என்ன, இப்ப அவன் டிபெண்ட் ஆனா என்ன, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு நமக்கு இருக்க முடியாம நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, அது அனித்தியமான வஸ்து. அதுல ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு நேரம் இருக்கிறது இல்லை. இதத்தான் நாம அனாத்மா அப்படின்னு சொல்றோம். அப்போ முக்கியமா நமக்கு மன அமைதியும் சரியான முடிவெடுத்தலும் வேணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்னா ஞானம் வேணும்.
அஜ்ஞானத்தினால நாம எதெல்லாம் நித்தியம் இல்லையோ அதெல்லாம் நித்தியம்னு நினைச்சு அதன் மேலெல்லாம் நாம நம்மளுடைய அன்பை செலுத்தி அதனால இன்பம் கிடைக்கிறதுன்னு நாம நினைத்து கொண்டிருக்கோமா இல்லையா? அது கிடையாது. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அனாத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விவேக ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ் இதுதான் நமக்கு முக்கியமா வேணும். எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, கடைசியில போட்டிருக்கிற வார்த்தை ஞான விஞ்ஞான நாசனம்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா ஆத்மா வர்சஸ் அனாத்மா. இந்த விவேகத்தை நாம் அறிந்து கொள்வது. ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன அப்படிங்கிற அந்த அந்த பகுத்து பிரிந்து பகுத்தறிவு நமக்கு இருக்குன்னா அதுதான் ஞானம் அப்படின்னு. அப்ப விஞ்ஞானம்னா என்ன? வி போட்டாலே விசேஷேன அப்படின்னு அர்த்தம். விசேஷேன ஞானம். அது என்ன விசேஷம்? அந்த ஞானத்துல என்ன விசேஷம்னா ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானம். அந்த ஆத்ம இப்போ இது இது வேற, நான் வேற அப்படின்னு நினைக்கிறோம், அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது நான் ஆத்மா, இது அனாத்மா அப்படின்னு. இந்த அனாத்மாங்கிறது இருப்பது போல இருக்கு, உண்மையில் அதற்கு இருப்பே இல்லை, சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நானே ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதுதான் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது. அப்ப அந்த விஞ்ஞானம்ங்கிறது என்னன்னா என் அன்றியில வேற ஒரு பொருளே கிடையாது. அப்போ என் அன்னியில வேற ஒரு பொருள் இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் எனக்கு இன்பம் கொடுக்கறதுங்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருக்க முடியுமா? முடியாதே. நானே சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறேன், நான் தான் ஆனந்தமாக இருக்கிறேன், நானே ஆனந்தம் அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா நான் ஏன் ஆனந்தத்துக்காக இன்னொரு பொருளை நாட போறேன்? இந்த விஞ்ஞானம்ங்கிறது நமக்கு படிக்க படிக்க ஏற்படும். ஆனா இந்த காமம்ங்கிறதும் குரோதம்ங்கிறதும் நம்முடைய புத்தி சக்தியை மயக்கி நம்முடைய இந்திரியங்களை பலவிதங்களில் பல விஷயங்களில் ஈடுபட வைத்து இந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நாம் பெற முடியாதபடி நம்மை ஆக்கிவிடும். அதனாலதான் அப்ப நான் என்ன ஆவேன்? நான் இந்த காமத்திற்கு அடிமையா போயிடுவேன். நான் ஒரு ஸ்லேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். நான் என்ன சொல்றதோ, மனசு என்ன சொல்றதோ அங்க அதெல்லாம் பண்ணுவேன், கண் எங்க சொல்றதோ அங்கெல்லாம் பார்ப்பேன். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த நியமம் பண்றது, விஞ்ஞான நாசனம்ங்கிறது நமக்கு புரியுது. இந்த நியமம் பண்றது அப்படிங்கிறச்சே இதுக்கு அழகா சுவாமிஜி சொல்றாரு, நீ எப்படி எல்லாம் நியமம் பண்ணணும் அப்படின்னு. இப்ப இந்திரியங்கள், இப்ப 3 விஷயம் சொன்னார் போன பார்த்தோம். இந்திரியாணி மனோ புத்திகி அப்படின்னு. தஸ்மாத் துவாம் இந்திரியாணி ஆதவ் இந்திரியாணி நியம்ய அப்படின்னு சொல்றாரு. வெறும் இந்திரியாணி நியம்யான்னு புரிஞ்சுக்க கூடாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? 3 விஷயம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு. 3ஐயும் தான் நியமம் பண்ணணும். நம்ம வெறும் இந்திரியங்களை மட்டும் நியமம் பண்ணி ஆக போறது கிடையாது. அதனால நாம என்ன பண்ணணும்னா இந்திரியங்களை எப்படி நியமம் பண்றது அப்படின்னா தர்மமான விஷயங்கள்ல இந்திரியங்கள் போகணும். அதாவது புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது எல்லாமே இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி பகவத் விஷயத்துல, தர்மமான விஷயத்துல, நல்ல விஷயத்துல மாத்திரம்தான் நாம போகணும். எங்கெல்லாம் நாம போனா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வருமோ அங்க போறத முதல்ல அவாய்ட் பண்ணணும். எவ்வளவுதான் ரொம்ப க்ளோஸ் பீப்புளா இருந்து நம்மள கூப்பிட்டாலுமே கூட, இல்ல ஒரு டின்னர் தாங்க வந்துருங்க, ஒரே ஒரு டின்னர் தான், நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம், அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் சரி, நமக்கு ஏற்காத ஒரு விஷயத்திற்கு நாம போகவே கூடாது. ஏன்னா இந்த மனசு இருக்குல்ல, எப்ப வேணாலும் அது ட்ரிஃப்ட் ஆயிடும் அதனுடைய பாதையில. அதனாலதான் முன்னாடி சொன்னார், அது தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ அப்படின்னு. நாம அது ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன் மாதிரி குறிக்கோளுக்கு நோக்கி போகக்கூடிய பாதையிலிருந்து இழுத்து கொண்டு போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா தர்மமான விஷயங்கள்ல மாத்திரம்தான் நம்ம போகணும். அப்பதான் அது நியமிக்கப்பட்ட, நாம கட்டு நெறிப்படுத்தப்பட்ட மனமாக அது இருக்கும். அப்ப முதல்ல இந்திரியங்களை நம்ம தர்மமான விஷயங்களுக்கு கொண்டு போகும். மனசுக்கு பக்தி என்ற உணர்வை ஊட்டணும். எப்பொழுதும் பக்தியோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக அது இருக்கணும். ஏதாவது ஒரு ஜபமோ ஒரு தியானமோ இருந்துதான் ஆகணும் நம்ம வாழ்க்கையில. அப்படி இருந்தது, நான் அதைத்தான் பொதுவா சொல்லுவேன்.
யாரோ நமக்கு எனக்கு ஜபமே யாருமே எடுத்து வைக்கலையே, நான் என்ன பண்றதுன்னா எல்லா மகாத்மாக்களும் சொல்லி இருக்கிறார்கள். ராமநாமத்துக்குன்னு தனியா யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராமன்னு சொன்னாலே அது வந்து தாரக மந்திரம். அது ஒண்ணுமே எனக்கு சொல்றதுக்கு இல்லையா? ராம 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 ராம. இந்த நாக்கு வந்து ராம ராமன் சொல்றதுக்கு நாக்குல நாத்தழும் பேரணும். அந்த அளவுக்கு ராமநாமம் நம்மளோட அப்படியே கலக்கணும். அப்படி அந்த மனசை வந்து பழக்கி வச்சோம்னா என்ன தெரியுமா பெனிஃபிட்? நம்ம சும்மா இருந்தா கூட அது பாட்டுக்கு உள்ள ராமநாமம் ஓடிக்கொண்டிருக்கும். நிஜமா சொல்றேன். அப்படி ஓடிக்கொண்டு வேற தாட்ஸே வராது. வேற அனாவசிய அவ போன் பண்ணலையே, இவங்க என்னோட பேசலையே, முந்தா நேத்திக்கு அவங்க அப்படி மூஞ்சியை வச்சுக்கிட்டாங்களே, நேத்திக்கு இவங்க நல்லா பேசினாங்களே, இப்பதான் ரோட்ல பார்த்தேன் அவங்க என்ன வந்து கண்டும் காணாமயமா போறாங்களே, நான் என்ன அவ்வளவு மட்டமா, நான் ஒரு பெரிய ஆள் கிடையாதா, நான் அப்படி பேசியிருக்கேன் ஆபீஸ்ல, நான் இப்படிப்பட்ட ஆள், அது இது இந்த தாட்ஸே வராது. பல பேர் வந்து இந்த உலகத்துல கஷ்டப்படுறது எதனாலன்னா தானே தன்னுடைய தாட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம தான் சைக்கலாஜிக்கலா பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம பேசி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரோட மனசுலயும் இருக்கிற தாபங்களும் அவங்களுடைய பிரச்சனைகளும் நமக்கு புரியறச்சே நமக்கு என்ன தோன்றதுன்னா, கொஞ்சம் கீதை படிக்க கூடாதாப்பா, கொஞ்சம் படிக்க கூடாதா, படிச்சேன்னா உனக்கு இது பெரிய ரிலீஃப் கொடுக்குமே அப்படின்னு தான் நமக்கு தோன்றுது. அந்த அளவுக்கு இதுல விஷயங்கள் நமக்கு கொட்டி கொடுக்கிறார் பகவான். அதை வேற வந்து நமக்கு குருநாதர் வந்து அழகழகா எடுத்து நமக்கு இந்த இதுல சொல்லுவாங்க. ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சுவாமிஜி எப்படி கிளாஸ் எடுக்கிறதுக்கு சத்சங்கத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்னன்னா, குழந்தைக்கு அல்வாவை வாய்க்குள்ள வச்சு அப்படியே உள்ள ஊட்டி விட்டா மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்றார் சுவாமிஜி. அந்த மாதிரி நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு வாங்கிக்கிறதுல என்ன கஷ்டம்? அதனால மனசு அப்படிங்கறத பக்தி பூர்வமான மனசா ஆக்கணும். எப்பவும் மனசு வாயில ஒரு நாமா இருந்து கொண்டே இருக்கணும். அடுத்தது புத்தி. புத்தியை என்ன பண்ணணும்? புத்தி எப்பவுமே ஞான விசாரத்திலேயே இருக்கணும். சரி, நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதா, நம்ம கொஞ்ச நேரம் இப்ப வந்து பேசாம இருக்க போறோமா, சரி என்ன பண்ணுவோம், இன்னைக்கு படிச்ச ஸ்லோகத்தினுடைய பொருளை சிந்திப்போம். நமக்கு யாரெல்லாம் வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறோமோ, இப்ப பகவத்கீதை இஸ் வேதாந்த சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் யாரெல்லாம் படிக்கிறோமோ நம்மளை பொறுத்தின வரைக்கும் தியானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம என்ன படிச்சிருக்கோமோ அதை சிந்திப்பதுதான் தியானம். நமக்கு அதுதான் வந்து தியானம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு ரெண்டு ஸ்லோகம் நம்ம படிச்சுட்டோமா, அதுக்கான ஒன் லைன் மீனிங் டெஃபினட்டா நான் ஒரு கிளாஸ்லயும் மீனிங் சொல்லிதான் சொல்றேன். ஒன் லைன் மீனிங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோ, இல்ல எழுதியாவது வச்சுக்கணும். வச்சுட்டு இருந்தோம்னா கார்த்தால எழுந்து உட்கார்ந்த உடனே அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்த்து படிச்சுட்டோம், அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே ஒரு 10 நிமிஷம் பண்ணினா என்ன ஆகும்? இந்த புத்திக்கு வேற ஏதாவது தாட் வருமா? வரவே வரும். இந்த புத்தி ரொம்ப டியூன் ஆயிடும். இப்படித்தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு டியூன் ஆயிடும். அப்படி திங்க் பண்ணக்கூடிய புத்தியால நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மயக்க நிலைக்கு அது போகாது. அப்ப நம்ம டிபெண்டே ஆக மாட்டோம். வேர்ல்டு டிபெண்ட் ஆக மாட்டோம். காட் டிபெண்டா இருக்கிறது கூட பரவாயில்ல. லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? செல்ஃப் டிபெண்ட். நம்ம எந்த டிபெண்டன்ஸுமே இல்லாம இண்டிபெண்ட் ஆகுதுதான் நம்மளோட கொள்கையே. நமக்கு அதுக்காக தான் நம்ம வேலை மெனக்கட்டி இவ்வளவும் படிச்சு கொண்டிருக்கோம். அதனால இந்த டிபெண்டன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொண்டே வரணும். முக்கியமா ஆதவ் நியமிய மறந்துடாதீங்க. நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன் போட்டுக்கிறோம், நம்மளுக்கு நாம ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ஸா தான் இருக்கணும். இதெல்லாம் நமக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் தான் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லாம அவன் போய் போர்க்களத்துல போய் போர் பண்ணி அங்கேருந்து அவன் துவண்டு போய் வெளியில வரக்கூடாதுங்கிறதுனால அவன் மனசை தயார் பண்ணி அவனை போருக்கு அனுப்புறதுக்கு தான் இத்தனை வேலை பண்றாரு அவர் கிருஷ்ணர். அதனால இந்த மனசை வந்து நாம எப்படி, மனசு மட்டும் இல்ல, மனசு, புத்தி, இந்திரியங்கள், இது எல்லாத்தையுமே நாம வந்து அமைதியான ஒரு ஒரு வழியில இதை பழக்கணும். தரமான எண்ணங்களை கொடுக்கணும், தரமான விஷயங்களைத்தான் பார்க்கணும். இந்த எண்ணங்களை வந்து முறைப்படுத்தணும். கண்ணா பின்னான்னு நினைச்சதெல்லாம் பேசுறது இல்லைங்க. நான் ரொம்ப பிராங்க் தெரியுமா, என்ன வேணா பேசுறேன், நான் நினைச்சதுதாங்க பேசுறேன். நான் எனக்கு உண்ட ஒண்ணு வச்சு வெளில ஒண்ணு பேசுறேன். ஓ, அப்ப என்ன வேணா பேசலாமா? அப்படிதான் போட்டிருக்காரா? நம்ம திருவள்ளுவர் அதுதான் சொல்லியிருக்காரா? இன்சொல் பேசுன்னு சொல்லியிருக்கார், இனியவை கூறல் சொல்லியிருக்கார், புறம் கூறாமைன்னு சொல்லியிருக்கார், பயனில சொல்லாமைன்னு சொல்லியிருக்கார், பின்னாடி சொல் வன்மை சொல்ல போறார். இத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறதுதான் அதுக்கு அர்த்தமா அப்படின்னு யோசிக்கும். we should organize தாட்ஸ், ஆர்கனைஸ் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது, ஒரு 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 ருட்டீனை வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. கஷ்டமான ருட்டீனா இருந்தாலும்
அந்த கஷ்டமான மார்கழி மாசம் காத்தால எழுந்துக்கிறது கஷ்டம்தான். ஆனா காத்தால எழுந்துதான் அந்த அந்த நியமங்களை பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? எழுந்துதான் ஆகணும். நம்மள நாம டஃப்பான ஒரு ரொட்டீன்குள்ள போட்டுட்டாதான் இந்த மனசு இருக்குல்ல, அது வெளியில போய் கண்ட விஷயங்களுக்காகவும் ஆசைப்படாது. சோ இந்த மனசு, புத்தி, இந்திரியங்கள் இது எல்லாத்தையுமே நாம நெறிப்படுத்த வேண்டும். அது எதற்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நான் நெறிப்படுத்தாமல் போனால் அது அழித்துவிடும். ஞானம் அப்படிங்கிறது ஆத்ம அனாத்ம விவேகம், விஞ்ஞானம்ங்கிறது நானே ஆத்மா என்ற ஞானம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 42, 43 இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சிரும். இந்திரியாணி பராண்யாகுகு இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி யோ புத்தே பரதஸ்து சக அப்படின்னு 42. இந்திரியாணி அப்படின்னா இந்திரிய விஷயம். அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை பொறுத்தின வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, எது இதுக்கு மேல அது, இதுக்கு மேல அது, இதுக்கு மேல அதுன்னு அந்த கிரடேஷனை காமிக்கிறது. இந்திரியாணி அப்படின்னா இந்திரிய விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் அப்படிங்கிறது பராணி. பராணினா அது மேலான, பரம்னாலே மேலானதுன்னு தான் அர்த்தம். பராணி அப்படின்னா உயர்ந்தவை, நுண்மையானவை, மேலானவை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இருக்கு. நுண்மையானவைங்கிறது இன்னும் கூட ரொம்ப இதுவா இருக்கும், ரொம்ப சட்டில் அது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகுகு என்று கூறப்படுகின்றன. இந்த இந்திரிய விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் மேலானவை என்று கூறப்படுகின்றன. இந்திரியேபிய பரம் மனக இந்திரியங்களை காட்டிலும் மேலானது மனம். மனதை காட்டிலும் மனசஸ்து பரா புத்திஹி மனதை காட்டிலும் மேலானது புத்தி. யோ புத்தே பரதக சக அது எதை அதை காட்டிலும் உயர்ந்தது எதுன்னா சகன்னு போட்ட. சகனா என்ன அர்த்தம்? ஆத்மா. ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துலதான் ஞான விஞ்ஞான நாசனம்னு சொல்லியிருக்காரு. அங்க ஞானம்ங்கிறதும் விஞ்ஞானம்ங்கிறதும் இந்த ஆத்மாவை பற்றி அறியக்கூடிய விஷயங்கள்னு நம்ம படிச்சோம்னா தான் இந்த சகக்கு அர்த்தம் புரியும். சகனா ஆத்மா அப்படின்னு அர்த்தமா இருக்கு. இங்க இப்ப நமக்கு ஏன் விஷயங்கள் இந்திரியங்கள் விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் உயர்ந்தது அப்படின்னு சொல்றது. விஷயங்கள்னா என்ன? ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இங்க ஒரு பேனா இருக்கு. இந்த பேனா என்ன கலர் அப்படிங்கறத எனக்கு எது சொல்லணும் அப்படின்னா என்னோட கண்ணு தான் சொல்லணும். சப்போஸ் எனக்கு கண்ணே தெரியலன்னா இந்த பேனாவோட கலர் தெரியுமான்னா தெரியாது. இப்ப பேனா பெருசா கண்ணு பெருசா அப்படின்னா கண்ணுதான் பெருசு. கண்ணுனா கண்ணு இல்ல, கண்ணுக்கு அந்த சக்தி, பார்வைங்கிற சக்தி இருக்குல்ல, அததான் இந்திரியம்னு சொல்றோம். பார்வைங்கிற சக்தி, அந்த சக்தி தான் வெளியில இருக்கக்கூடிய பொருளை காட்டிலும் பெருசு. அதானே? கரெக்ட் தானே? நம்ம லாஜிக்கலா ஸ்பீக்கிங், ஒரு பெரிய ரவிவர்மா ஓவியம் இருக்கு இங்க, ரொம்ப அழகு அந்த ஓவியம், எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாங்க. எனக்கு கண்ணே தெரியாது, நான் எப்படி ரசிக்கிறது? எனக்கு அந்த பொருளை பற்றிய அனுபவத்தை எது கொடுக்கறது? என்னுடைய பார்க்கும் சக்தி தான் கொடுக்குறது. அப்ப பொருள் பெருசா பார்க்கும் சக்தி பெருசா? பொருள் பெருசு கிடையாது. பொருள் இருக்கு, அதை நான் பார்த்து அது நல்லா இருக்குங்கிறத என் மனசு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் புத்தி அது எனக்கு வேணுமா நான் வாங்கணுமான்ற அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போறது. இந்த பரான்னு பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, எது இதை காட்டிலும் இது உயர்ந்தது, இந்த பொருளை காட்டிலும் இந்த சக்தியானது உயர்ந்தது. MS சுப்புலட்சுமி அம்மாவோட பாட்டு பிளே ஆயிட்டு எல்லாரும் ரசிக்கிறாங்க. காதுல சக்தி இல்லைன்னா காது இருக்கும், காதுல சக்தி இல்லைன்னா கேட்கிற சக்தி இல்லைன்னா நான் எப்படி அதை ரசிக்க முடியும்? அந்த செவி இன்பம் எனக்கு எப்படி கிடைக்கும்? அதனால இந்த சக்திங்கிறது, இந்த பார்க்கிற சக்தி, கேட்கிற சக்தி, அதாவது இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அது பொருட்களை காட்டிலும் பெரிது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்திரியாணி பராண்யாகும். இப்ப உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் அப்படிதான். இந்த உறுப்புகள் எதனோடெல்லாம் தொடர்பு கொள்கிறதோ, இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் எதனோட தொடர்பு கொள்கிறதோ அந்த பொருட்களை காட்டிலும் அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய சக்தியானது பெருசு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கிரியேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈஸ்வர சிருஷ்டின்னு இருக்கே, அது காமனா இருக்கு. ஒரு மலை இருக்கு, ஒரு நதி இருக்கு, ஒரு கடல் இருக்கு அப்படின்னா என் மனசுதான் எனக்கு கடல் பிடிச்சிருக்கு, எனக்கு மலை பிடிச்சிருக்கு, ஹான்னு பார்க்க பிடிச்சிருக்கு, அந்த நதியை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு, அந்த அருவியில குளிக்க எனக்கு ஆசையா இருக்கு. இதெல்லாம் யார் சொல்றா? இந்த ஜீவ சிருஷ்டி. இது அந்த ஜீவ சிருஷ்டி என்னன்னா அனுபவம், போகம். இது போகத்திற்கு உரியது.
இது அனுபவத்திற்குரியது, இது எனக்கு இன்பத்தை கொடுப்பது அப்படின்னு சொல்றது எதுன்னா இந்த ஜீவ சிருஷ்டி தான், என்னோட சிருஷ்டி. நான் பண்றேன், நான் தான் அதை பார்த்துட்டும் இது எனக்கு எக்ஸலண்ட், இதை நான் வந்து அனுபவிச்சே ஆகணும், இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நான் போயே ஆகணும், இதெல்லாம் நான் பண்றேன். பிளேஸ் எப்பவுமே இருக்கும், நான் தான் கிரியேட் பண்றேன், நான் போகணும், வேணும் எனக்கு அப்படிங்கறதெல்லாம் என்னுடைய இந்திரிய சம்பந்தம் ஏற்படும் பொழுதுதான் ஏற்படுகிறது. அப்போ அந்த பொருளை காட்டிலும் என்னுடைய இந்திரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலானது. அதே மாதிரிதான் இந்த இந்திரியங்களை காட்டிலும் மேலானதுன்னு சொல்லும் பொழுது நுண்மையானதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பரத்வம், சூக்ஷ்மத்துவம், வியாபகத்துவம் அப்படின்னு 3 விஷயங்களை பகவத் பாதர் சொல்றார், ஆதிசங்கரர் சொல்றார். பரத்வம்னா மேலானது, சூக்ஷ்மத்துவம்னா நுண்மையானது, வியாபகத்துவம்னா நிறைந்துள்ளது. இந்த சக்திங்கிறது நிறைந்திருக்கிறது, இது சூக்ஷ்மமாக இருக்கிறது, இது மேலானதாக இருக்கிறது, அப்படி புரிஞ்சுக்கலாம். மனசு இதை காட்டிலும் சூக்ஷ்மமா இருக்கு. நம்ம வந்து கண்ணு பாக்குறதுன்னு சொல்றோம், மனசு நினைக்கிறது எங்க இருந்து காமிக்கிறது? இந்த உடம்புக்குள்ள எந்த இடத்துல மனசு இருக்கு, எப்படி காமிக்கிறது? எல்லா இடங்கள்லயும் மனசுதான் இருக்கு, மனசுதான் இந்த ஃபுல்லத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மனசு என்ன ஆகுது? இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கிறது. அப்ப புத்தி, மனசை காட்டிலும் புத்தி சூக்ஷ்மமாக இருக்கு. புத்தி என்ன பண்றது? மனசுக்கு என்ன தெரியுமா இது லட்சணம்? சங்கல்ப விகல்பாத்மகம் மனக அப்படின்னு மனசுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. அதே மாதிரி சஞ்சலத்வாத் மனக, திங்க் பண்ணிட்டே இருப்பேன், எப்ப பார்த்தாலும் இதை வச்சுக்கலாமா, இதை வச்சுக்கலாம், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாம், இந்த சாரி எடுக்கலாமா, அந்த சாரி எடுக்கலாம், ரெட்டு ஓகேவா, ஒயிட் ஓகேவா, இப்படியே யோசிச்சுட்டே இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா இந்த ஜபம் பண்ணலாமா, அந்த ஜபம் பண்ணலாமா. அப்பதான் புத்தி என்ன பண்றது? இரு, நான் சொல்றேன், ஐ வில் டிசைட் ஃபார் யூ, இந்த ஜபத்தை எடுத்து பண்ணிங்க அப்படின்னு ஒரு ஜபத்தை எடுத்து இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றது எங்க பண்றோம்? புத்தியில பண்றோம். மனசை காட்டிலும் எது பெருசுன்னா புத்தி பெருசு. இந்த இது வந்து கட்டோபனிஷத்துல இதனுடைய கட்டோபனிஷத்துடைய மந்திரத்தினுடைய தழுவல் தான் இந்த ஸ்லோகமா இருக்கு. இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக, அங்க இன்னும் கொஞ்சம் கூட இதுவா இருக்கு, வேர்ட்ஸ் வந்து இன்னும் புரியறதுக்கு ஏற்ற மாதிரி அங்க போட்டிருக்கு. இந்திரியேபிய பராஹர்த்தாக, அர்த்தானா இந்த பொருட்களை காட்டிலும் இந்திரியங்கள் பெரியது, இந்திரியங்களை காட்டிலும் மனம் பெரியது, மனதை காட்டிலும் புத்தி பெரியது. இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் நீங்க போட்டீங்கன்னா புத்தியை காட்டிலும் எது பெரியது? புத்தி போருமா, புத்தியோட நிறுத்திடலாமா அப்படின்னா இல்ல, புத்தியை காட்டிலும் பெரியது எது அப்படின்னா சகங்கிறது எது? ஆத்மா. நான் ஆத்மாவை பத்தி என்ன படிச்சிருக்கேன்? இந்த புத்தி எனக்கு என்ன கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்ப்போம். இந்த புத்தி எனக்கு என்ன கொடுக்கும்? நான் வந்து ஏதோ ஒரு சாரி ஷாப் போறேன், எனக்கு சாரி வந்து பார்த்தாச்சு, மனசு வந்து இந்த சாரியா அந்த சாரியா, இந்த சாரியா அந்த சாரியா, எல்லாம் இது பண்றது. அப்புறம் புத்தி சொல்றது இந்த சாரி எடுத்துக்கோப்பா அப்படின்னு சாரி எடுத்தாச்சு, பில் போட்டாச்சு. எதுக்காக நான் பண்றேன் இந்த வேலையெல்லாம்? சந்தோஷம், சாரி கட்டி, அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அந்த கட்டினா நான் எல்லாரும் பாப்பா, எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கு சொல்லுவாங்க, அதனால எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் ஒரு வேலை பண்றேன். அப்ப இந்த ஹாப்பினஸ்க்காக இந்த புத்தி வரைக்கும், இந்த இந்திரியம், மனம், புத்தி எல்லாம் என்ன பண்றது? ஹாப்பினஸ்க்காக வேலை பண்றது. புத்தியை காட்டிலும் பெரியது எது? ஆத்மா. ஆத்மாவோட லட்சணம் என்னன்னு படிச்சோம்? நிறைவானது, பூர்ணமானது, சத்தியமானது, சுத்தமானது, அத்வைத்தமானது, யாண்டும் இருப்பது, எங்கும் நிறைந்திருக்கிறது. இப்படி எல்லாம் ஆத்மாவை பத்தி படிச்சு எப்போதும் நிறைவாக இருக்கக்கூடியது ஆத்மா அப்படின்னு படிச்சிருக்கோம். 2 ஸ்லோகம் முன்னாடிதான் சொன்னேன், எப்ப எனக்கு ஆசை வரும், எப்ப எனக்கு இன்பத்தை பற்றிய நாட்டம் வரும்? குறைவுள்ளவனுக்குத்தான், குறைவுள்ள மனதிற்குத்தான் இந்த இன்பத்தை பற்றிய நாட்டம். நிறைவுள்ள மனதுக்கு இன்பத்தை பற்றிய நாட்டம் இருக்க. ஆத்மா நிறைவானது, ஆத்மாவுக்கு தானே இன்பஸ்வரூபம் அப்படிங்கிறது ஆத்மாலதான் இருக்கு. அந்த ஆத்மா இன்பஸ்வரூபமா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த புத்தி வரைக்கும் இன்பத்தை நாடுவது அப்படிங்கிறது ஆத்மாவை காட்டிலும் குறைவு. அப்ப ஆத்மாதான் உயர்ந்தது, அது ஏற்கனவே இன்பஸ்வரூபமாகத்தான் இருக்கிறது. அப்ப நான் யாரு? நான் இந்த எக்ஸ்ஆர் ஒய்ஆர் இசடா, என்னோட பேரா, என்னோட உடம்பா, என்னோட ஸ்ட்ரக்சரா? இல்லையே. நான் யாரு? நான் அந்த ஆத்மாதான் அப்படின்னு நமக்கு புரியும். அதுதான் விஞ்ஞானம். நான் அந்த ஆத்மா அப்படிங்கிறச்சே நான் நிறைவா குறைவா? நான் நிறைவானவன். எனக்கு இது வந்துதான் எனக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏற்கனவே நான் நிறைவாகத்தான் இருக்கேன்.
எனக்கு இந்த சிந்தையில் நிறைவு, செல்வம் என்பது சிந்தையில் நிறைவுன்னு சொன்னாரே, இந்த நிறைவுங்கிறது நமக்கு புரியணும் ஃபர்ஸ்ட். நான் நிறைவான பூர்ண சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறேன், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமே நான் அப்படிங்கிறது. அதைத்தான் புத்தியை காட்டிலும் அதுதான் உயர்ந்தது, ஆத்மாதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. இத அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், இது ரெண்டும் சேர்ந்து சொன்னதுக்கு காரணம், இது ரெண்டும் ஏவம் புத்தே, இவ்வாறு புத்தியை காட்டிலும் பரம் மேலானதை புத்வா, புத்வானா அறிந்து, நீ புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த புத்தியினுடைய டெசிஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய இன்பம் எல்லாம் ஒரு இன்பமா, ஏற்கனவே நான் இன்பஸ்வரூபம் தானே அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டு பரம் புத்வா ஆத்மானம் ஆத்மனா சம்ஸ்தவ்ய, மனசுல இந்த ஆத்ம ஞானத்தை, ஆத்மானம்னு சொன்னா ஆத்மாவை பற்றிய ஞானத்தை, ஆத்மாவை பற்றிய ஞானம் என்னது? ஆத்மா நிறைவானது, அது ஆண்டும் இன்பப் பொருளாகவே இருக்கிறது, அது எதற்கும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் இன்பத்தை நாடி அது போக வேண்டியதே இல்லை, ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மா. இட் இஸ் ஆனந்தம், மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரமெல்லாம் மதுரம் ஆக்கிய அதற்கு மதுரமே ஸ்வபாவம் என்றோ. அதுதான் நம்ம இதுல கைவல்லி நவநீதத்துல படிக்கும். ஒரு வெள்ளக்கட்டி, அந்த வெள்ளக்கட்டிக்கு எப்படி இனிப்புத்தன்மை வந்தது? ஸ்வபாவம். வெள்ளக்கட்டி இனிப்பாவா இருப்பது என்பது அதனுடைய ஸ்வபாவம். அது எப்படிங்க இனிப்புத்தன்மை வந்தது? நம்ம எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? தின்னு பார்த்தா இனிப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா வெள்ளக்கட்டிக்கு தான் இனிப்புங்கிறது தெரியுமா? தெரியணுமா? தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. அது வெள்ளக்கட்டி இனிப்பாத்தான் இருக்கும், அது ஸ்வபாவம். ஃபயருக்கு என்ன ஸ்வபாவம்? சூடு. ஜலத்துக்கு என்ன ஸ்வபாவம்? குளிர்ச்சி. அந்த மாதிரி அது ஸ்வபாவம். ஆத்மா இன்ப பொருளே அப்படிங்கிறது. அதனாலதான் ஆத்ம ஞானத்தை, அது இன்பப் பொருள், இன்பமே வடிவு அப்படின்னு நீ புரிந்து கொண்டு, எங்க புரிந்து கொண்டு? மனசுலதான் 1008 பிரச்சனை இருக்கு. அதனால நீ மனசுல ஆத்மனா, மனதினால் சம்ஸ்தவ்ய அப்படிங்கிற உறுதி பண்ணிக்கோப்பா. அப்படி கொஞ்சம் டில்லி டாலி எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இருக்கட்டும், இல்லைனாலும் இல்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், முடிச்சிடலாம் இத அதுக்காக வேண்டி. இதை எப்படியாவது நம்ம மனசுல உறுதிப்படுத்திக்கிறதுனா என்ன? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி படிச்சோம். புத்தியை எப்படி நியமம் பண்ணணும்? புத்திய திரும்ப திரும்ப சிரவணம் பண்றது மூலமாகவும் ஞான விசாரம் பண்றது மூலமாகவும் இந்த விஷயத்தையே கொடுத்து 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 இந்த ஆத்மாவை பற்றிய விஷயங்களை நன்றாக உறுதியாக இந்த மனம் புரிந்து கொள்ளும்படி ஆகணும். இது எங்கேயோ இருக்கிறது, சிஎக்ஸ்ஆர்ஒய் ஆத்மா கிடையாது, நான் தான் அது. எப்பெல்லாம் ஆத்மான்ற பேர் பார்க்கிறோமோ நானே தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு அதுதான் உண்மையான அறிவு. அந்த அறிவை நாம நம்மையம் ஆக்கியாச்சு அப்படின்னா என்ன சொல்றாருங்க? துராசதம் காமரூபம் சத்ரும் ஜகி. வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படிப்பட்ட எதை நீ ஜெயிக்கிற அப்படின்னாக்க வெற்றி கொள்ளுபாயாகன்னு எதை சொல்றன்னா துராசதம்னா வேற எந்த உபாயத்தினாலையும் இதை ஜெயிக்கவே முடியாது. அப்படிப்பட்டது எது? காம ரூபம். முன்னாடியே சொல்லியிருக்கேன், காம ரூபம்னா என்னன்னா வேண்டிய விரும்பிய வடிவங்களை எடுக்கக்கூடியது. இன்னைக்கு ஒரு ஆசை வரும், நாளைக்கு வேற ஒண்ணு வரும். நேத்தி ஆசையெல்லாம் மட்டும், இன்னைக்கு நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கேன், நான் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ரிஃபைண்டா இருக்கேன், என்னோட ஆசை எந்த ஆசையா இருந்தாலும் மட்டும்தான். அப்படிங்கிறது நமக்கு இந்த காமம் நாளை இப்ப இச்சைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா கிரியான்னு ஒண்ணு வந்துடும். அந்த கிரியா நான் முன்னாடியே சொன்னேன், ஆசை என்பது அடுத்த ஆசைக்கான விதையை போட்டுத்தான் போகும் நம்ம கிட்ட. அதனால ஆசைய ஆரம்பத்துல இருந்தே நாம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இப்ப நமக்கு தோணும், இப்ப நம்ம படிக்கிறதெல்லாம் ஆசையில சேராதா அப்படின்னு. படிக்கிறதெல்லாம் ஆசை, இதெல்லாம் அதனாலதான் நம்ம சொல்றோம், அந்த ஆசையை மடைமாற்றி இது மாதிரியான ஆசைகள்ல செலுத்தி இந்த ஆசை என்ன பண்ணும்னா ஆசை இல்லாத நிலைக்கு நம்மை இட்டுச்சு. அதுதான் எந்த ஆசை நம்மை குழிக்குள்ள அழுத்தம், எந்த ஆசை நம்மை சம்சார குழியிலேருந்து வெளியில எடுத்துன்னு வரணுங்கிறது தெரியணுமா வேணாமா? அது தெரிந்து கொண்டு காமரூபம்ங்கிறது அதுக்குத்தான் சொல்றது. கண்டபடி அது உருவம் எடுத்துக்கொண்டு வருகிறது. அந்த விரும்பிய வடிவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்ரும் எதிரி. இதுதான் முன்னாடியே சொன்னார், ஞானினோ நித்திய வைரினாம், உனக்கும் அதுதான் எதிரி. அந்த சத்ருவை நீ என்ன பண்ணணும்? எதிரியை ஜெயிப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்க.
இதுல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காமக்ரோதத்தை ஜெயம் பண்றது அப்படிங்கிறது இப்ப இந்திரிய நிகிரகம் பண்ணணும், இந்திரியங்களை நியமம் செய்ய வேண்டும், அதை நெறிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்திரியங்களுக்கு நாம விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா. இந்த காமக்ரோதங்களை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாமான்யமான ஒரு உபாயம்னா வழி. நம்ம காமக்ரோதத்தை ஜெயிச்சிடணும், அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே ஆசையும் கோபமும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரிலேட்டிவ் சொல்யூஷன். சாமானிய உபாயம்னு சொன்னா ரிலேட்டிவ் சொல்யூஷன், அப்சல்யூட் கிடையாது. அப்சல்யூட்னா அறுதியான ஒரு சொல்யூஷன். இத லாஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, முன்னாடி இந்த ஸ்லோகத்தை பார்க்கணும். அதுக்குதான் அது நாமளா கதை விடுற விஷயம் இல்லை. ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? ஆத்மானம் ஆத்மனா சம்ஸ்தவ்ய ஏவம் புத்தே பரம் புத்வா. இந்த ஆத்மாவினுடைய லட்சணங்களை நீ நன்றாக உன்னுடைய மனதில் உறுதிப்படுத்திக் கொண்டு, அதுக்கப்புறம் உன்னுடைய காமக்ரோதங்களை ஜெயித்து இந்திரிய நிகிரகத்தை நீ செய்து, விசேஷமான உபாயம் என்னன்னா ஆத்ம ஞானம்ங்கிற சுவாமி. இது சாமானிய உபாயம் என்ன, அதாவது ரிலேட்டிவா ஆரம்பிக்கச்சே இதுதான்ப்பா உனக்கு வழி, வேற வழி கிடையாது. அதனால நீ காமம் குரோதம் தான் உனக்கு பிரச்சனை, அதனால அதை நீ சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்டார்டிங் லெவல். அல்டிமேட்லி நீ டோட்டல் ஃப்ரீ ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆத்ம ஞானம் என்பது உனக்கு நன்றாக உறுதிப்பட வேண்டும். அந்த உறுதிப்பட வேண்டும். சம்ஸ்தவ்ய என்று ஒரு ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை நாம திரும்ப 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 யோசிக்கணும். ஏன் இதை போட்டார், ஏன் இதை போட்டார், இந்த இடத்துல ஏன் சம்ஸ்தவ்ய, நான் அதை உறுதிப்படுத்துறதுதான் கஷ்டங்கிறதுனாலதான் உறுதிப்படுத்துன்னு போடுறேன். நம்ம அதை போடுறாருன்னா நமக்கு அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுதான் நமக்கு ஹோம்ஒர்க். ஏன் சம்ஸ்தவ்ய போட்டார்? இது இந்த அறிவு பெற்ற பிறகும் கூட மமமாயா துரத்தியா, சுவாமியே சொல்றார், கிருஷ்ணரே சொல்றார் 7வது அத்தியாயத்தில், அவ்வளவுலாம் ஈஸி இல்ல. நீ என்ன கஷ்டப்பட்டா என்னுடைய மாயையை கடப்பது அரிது. மாயா மேகாம் தரந்திதே, அது அடுத்த சென்டென்ஸ்ல சொல்லிடுவார். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாதான் அது நீ அதை கடந்து போக முடியும். அதனாலதான் நம்ம சொல்றோம், மனசை பக்திமயம் ஆக்கணும். நான் மனசை ட்ரையா வச்சுக்கொண்டு, நான் ஏதோ வேதாந்தம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாம் பேசிக்கொண்டு இருந்தா எப்ப வேணாலும் நம்ம மாட்டிப்போம். அதனாலதான் நாம இந்த உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு நாம நிறைய டைம் எடுத்து அதை பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால இந்த துராசதம், சத்ரும், காமரூபம் 3 விஷயம் சொல்லியிருக்கார். இந்த இதுக்கு காமத்தை ஜெயிக்கிறதுங்கிறது இடத்துல அது எப்படிப்பட்டது, எதிரி எப்படிப்பட்டவன் தெரிய வேணாமா? எதிரி ரொம்ப டஃப். துராசதம் அந்த வெல்லுவதற்கு அரிது அப்படின்னு எழுதுற சித்பவானந்த சுவாமி. வெல்லுவதற்கு அரிது, யாராலையும் வெல்ல முடியாது, அவ்வளவு கஷ்டமானது. காமரூபம் கண்டபடி வடிவம் எடுத்துக்கணும். நம்மளோட புராணங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அம்பாள் மகிஷாசுரனை கொல்லும் பொழுது பலவேறு வடிவங்கள் எடுத்துக்கொண்டு வரான். என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? அவனுக்கு வடிவம் எடுக்க தெரியும்ங்கிறத காமிக்கிறான்னு அர்த்தமா? இல்ல, காம ரூபம் தான் கண்டபடி அவன் ஃபார்ம்ஸை மாத்தி 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 வரான். அம்பாள் ஒவ்வொரு ஃபார்மா அடிக்கிறாள். அவன் எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அவன் ஜெயிக்க முடியாம போறது காரணம் என்ன? அம்பாள் ஞான ஸ்வரூபிணி, அவன் அஜ்ஞான ஸ்வரூபன். காமரூபனே அவன். அந்த காமத்தை ஞானத்தால் தான் ஜெயிக்க வேண்டும். ஞானம் இல்லைன்னா காமத்துக்குள்ள மாட்டிக்குவோம், ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ஆத்ம ஞானத்தை, அது எதுக்கு இவ்வளவு தூரம் இப்ப கர்ம யோகத்துல கொண்டு லாஸ்ட்ல எங்க முடிக்கிறார் பாத்தீங்களா? ஞானத்தினால்தான் இதை நீ ஜெயிக்க முடியும்னு முடிக்கிறார் இல்ல. அப்ப இந்த ஞானம்ங்கிறது எத்தனைதான் நம்ம நிஷ்காம கர்ம யோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஞானத்தோடு கூட செய்யக்கூடிய கர்மத்தால் மட்டும்தான் நாம் மன அமைதியை பெற முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம வேலை பண்ணதான் ஆகணும், எல்லா வேலையும் பண்ணிதான் ஆகணும். ஒரு வேலையிலையும் நமக்கு விடுவிக்கிறதுங்கிறது இங்க கிடையாது. ஆனா அதே சமயத்துல நான் அசங்க ஆத்மா, நான் எங்கும் நிறைந்த பூரண சைத்தன்ய ஸ்வரூபம், நான் எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு என்டைட்டி அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டு எந்த வேலை பண்ணினாலும் அதை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணும் பொழுது நிச்சயமா நமக்கு அந்த வேலையினால நமக்கு ஒரு பாதிப்பு வராது. இப்ப ஞானம் தான் பலம். இந்த ஞான பலத்தினால, அறிவாலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? காமத்தை ஜெயிக்க முடியும். அறிவு இருந்ததுனாதான் காம ஜெயம் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும்.
இந்த அளவுல இந்த இது இந்த இந்த அத்தியாயத்தை நாம முடிக்கிறோம். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கேட்டேன். இப்ப இந்த அதிகாரத்தோட கடைசி இது இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம திருத்தீயோத்தியாய. இது லாஸ்ட் இந்த முடிக்கிறச்சே சொல்லக்கூடிய எல்லா அத்தியாயத்திலையும் வரக்கூடிய ஸ்லோகம் தான். இது இந்த பகவத்கீதை என்ற உபனிஷத் பிரம்ம வித்யை ஆகிய இந்த பகுதியில் யோக சாஸ்திரமான ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிய சம்வாத, கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்வாத ரூபமாக இருக்கக்கூடிய கர்ம என்றால் செயல், செயல் என்ற தலைப்பு கர்ம யோகம். இந்த இடத்துல எல்லாம் இந்த பகவத்கீதையில இருக்கக்கூடிய அத்தியாயத்தினுடைய இது இருக்கு இல்லையா, டைட்டில் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் யோகம் இஸ் ஈக்குவல் டு தலைப்பு அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அதனால கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா கர்மம் என்ற தலைப்பு என்ற 3வது அத்தியாயம் இதனோடு முடிகிறது அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் ஸ்லோகம் இருக்கு. அதனால இந்த அளவுல நாம இந்த கர்ம யோகம் அப்படிங்கிற இந்த டாபிக்கை நாம நிறைவு பண்றோம். அடுத்த வகுப்புல இத ஒரு சின்ன சம்மரி, ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லா ஸ்லோகத்தும் என்னென்ன அப்படிங்கறத மாத்திரம் பார்த்து கொண்டு நாம அடுத்த அத்தியாயத்துக்குள்ள அடுத்த வகுப்புல நாம நுழைவோம். இப்ப நாம மகாத்மியம் படிக்கலாம்.